விளையாடுங்க. இன்னைக்கு என்ன பண்ணான்னு பார்ப்போமா? நம்ம பைபிளில் நிறைய வசனம் இருக்குது. பைபிள் ஃபுல்லுமே வசனம் தான் நிரப்பப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம எல்லா வசனத்தையும் பிடிக்குவோமா? இல்லைங்க. நம்மளுக்கு தேவையான வசனத்தை மட்டும் தான் எடுத்துக்கிடுதோம். பார்த்தீங்களா? அதே போல் தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய அதிசயம் அற்புதங்கள் இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம ஆண்டவர் முன்ன காட்ட மாட்டோம். நம்மளுக்கு எது கஷ்டமாக இருக்குதோ அதை மட்டும் தான் காட்டுவோம். அப்படி தானே? ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், வனாந்தரமான பாதையிலும் கூட நான் நீரூற்றி ஆக்குவேன். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் பாடுகளோடு வனாந்தரமாக இருக்கலாம். உனக்கு யாருமே இல்லை, நீ திக்கச்சவர்களாக இருக்கேன்னுட்டு கவலைப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கார், திக்கச்சவர்களுக்கு விதவைகளுக்கும் நான் நியாயந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க? நம்ம அந்த வசனத்தை ஆசீர்வாதத்தை மட்டும் எடுக்கோமா, இல்லைன்னா எல்லா வசனத்தையும் பார்க்கணுமா? அதை யோசித்து பாருங்கள். நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த அற்புதத்துக்கு நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா? நேற்று நம்ம ப்ரேயரை பற்றி பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி துதியை பற்றி பார்க்கணும். எப்படி நம்ம துதிக்கிறோங்க? நம்மளுடைய நாவுனால துதிப்போம், உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நம்ம துதிக்கிறோமா? உண்மையிலே ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறாருங்க, நம்ம துதிக்க துதிக்க கிருபை பெருகும். கிருபை பெருக பெருக ஆண்டவருடைய வல்லமை வரும். ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஆளுகை செய்வார். உண்மையில நம்ம அப்படி ஒரு அனுபவத்தில் வரும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு தடையும் நீ கேட்கறதுக்கு முன்பாக ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்? விலைக்கு வழி நடத்துவாருங்க. உண்மையாக நம்மளோட தேவனை நம்ம துதிக்க ஆரம்பிப்போம். ஜெபிக்க ஜெபிக்க எரிக கோட்டை விழுதுக்கு கடவுள் கிருபை கொடுத்தா. அதே போல் அந்த மோசே அந்த மக்களை நடத்தினாங்க, இஸ்ரவேல் மக்களை. அந்த மக்களை நடத்தக்கூடிய அறிவு ஞானம் எப்படிங்க ஆண்டவர் கொடுத்தார். மோசே எத்தனை நாள் போய் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டிருப்பாங்க. இப்படி தானே நம்மளும் நம்ம குடும்ப வாழ்க்கையை நடத்துறதுக்கு என்ன பண்ணணும், என்ன செய்யணும்னுட்டு ஆண்டவர்கிட்ட கற்றுக்கிடணுமா? ஆண்டவர் உண்மையிலே நமக்கு கற்றுக் கொடுப்பாருங்க. இந்த நாளில் என்ன தேவை, என்ன தேவையில்லை, எப்படி நம்ம வாழணும், எப்படி வாழக்கூடாது, என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை, இல்லைன்னா என்னுடைய கணவருடைய வாழ்க்கை, அவருடைய ஆஃபீஸ், இல்லைன்னா பிள்ளைங்களுடைய படிப்பு எல்லாம் ஆண்டவருடைய கருத்தில் வைப்போம். அதிகாலையில் தேவனை தேடுகிறவன் அவரை கண்டடைகிறான் என்று வசனம் சொல்லுது. நம்ம அவரை தேடுவோம், அவரை கண்டடைந்து நம்மளும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோங்க. இன்றைக்கி என்னன்னு தெரியல, இன்றைக்கி நம்ம துதிக்கிறது என்ன, ஒவ்வொரு நாளும் ஜெபித்து துதித்து நம்மளுடைய கட்டுகளை நம்மளே அறுத்துக்கிடுவோங்க. ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை செய்வார். தேவனை வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.